ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவோட டாப் 2 ஆக்டர்ஸ் தளபதி விஜய் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ இவங்க 2 பேரோட டாப் 3 ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்த மூவிஸ் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம தளபதி விஜயோட தேர்ட் ஹையஸ்ட் கிராசிங் மூவி பார்த்தீங்கன்னா வாரிசு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 310 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே நம்ம ரஜினி சாரோட தேர்ட் ஹையஸ்ட் கிராசிங் மூவினா கூலி. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 500 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிளாஸில் வின் பண்ண நம்ம ரஜினி சார் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தளபதி விஜய்க்கு செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் மூவினா அது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 460 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே இது நம்ம ரஜினி சாருக்கு செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் மூவினா அது ஜெயிலர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 620 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங்லாம் நம்ம ரஜினி சார் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தளபதி விஜயோட கேரியர்லேயே ஹையஸ்ட் கிராசிங் கொடுத்த மூவினா அது லியோ. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 635 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதே நம்ம ரஜினி சாரோட கேரியர்லேயே டாப் 1 ஹையஸ்ட் கிராசிங் மூவினா அது 2.0. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 670 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் மூவினும் இதுதான். ஸோ இந்த கிளாஸ்லேயும் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான். ஸோ அப்கமிங்கில் இவங்க 2 பேருக்கு ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் அப்புறம் ஜெயிலர் 2. ஸோ இந்த 2 படத்தில் எந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.